கர்த்தருடைய மகா பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. தேவன் தந்த இந்த புதிய நாளுக்காக கூட அவரை ஸ்தோத்திரமும் கனவும் செலுத்துவோம். இன்றைய நாளில் கூட தேவன் இந்த ஆடியோ கிளிப் வழியாக உங்களை சந்திக்கவும், நம்ம புதியதாய் தொடங்கிய இந்த சீஷர்களை குறித்த தியானத்தில் தேவன் நம்மளோடு இருப்பதற்காகவும் அவருக்கு நன்றியும் சூத்திரமும் மகிமையும் செலுத்துவோமாக. நேற்றைய தினத்தில் கூட சீமோன் பேதுருவை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைய தினத்தில் அடுத்த சீஷரான அந்திரேயா ஆண்ட்ரூ பற்றி நம்ம தியானிக்க கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். ஸோ இந்த அந்திரேயா பார்த்தோன்னா, இவருடைய பிறப்பிடம் கலீலியோ கடலோரத்தில் உள்ள பெத்சாயிதா ஊரில் பிறந்தார். இவர் குடும்பம் இவர் நேற்றைய தினத்தில் பார்த்த சீமோன் பேதுருவின் சகோதரர் மற்றும் யோவானின் குமாரன் ஆவார். தொழில் இவர் ஒரு மீன் பிடிக்கும் மீனவராக இருந்தார். முதல் சீடர் இந்த அந்திரேயா தான் இயேசுவின் முதல் சீடராக கருதப்படுகிறார். ஸோ அந்திரேயா மூலமாக தான் பேதுரு வரப்பட்டார். ஸோ அந்திரேயா தான் முதல் சீடராக கருதப்படுகிறார். வேதாகமத்தில் முக்கிய வேதாகம நிகழ்வுகள் பார்த்தோன்னா, இயேசு முதலில் பின்பற்றுதல். யோவான் 1:35-40 பார்க்கும்போது திருமுழுக்கு யோவான் இயேசுவை நம்ம அந்த பாடத்தில் யோவான் ஞானசகர் இயேசுப்பாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போது யோவான் ஞானசகர் அந்த புறா ஆவியானவர் புறாவின் வழியில் சாயலாக இயேசுவினோடு உட்கார்ந்து பார்க்கும்பொழுது யோவான் இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி என்று சுட்டி காட்டியதை நம்ம அந்த வசனங்களில் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல அந்திரேயா இருந்தார். அதை பார்த்த பின்பு தான் அவர் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார். யோவான் ஞானஸ்தகர் அவரை தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன பிறகு அதை கவனித்த அந்த அந்திரேயா அந்த இடத்துல இருந்த அந்திரேயா தேவனை பின்பற்ற ஆரம்பித்தார். அதன் வழியாக தான் அவர் முதலில் அந்த ஞானஸ்தானம் பெற்று தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல் சீடனாக அந்திரேயா கருதப்பட்டார். சகோதரனை வழிநடத்துதல். இவர் இயேசுவை கண்டடைந்த உடனே முதலில் தன் சகோதரன் பேதுருவிடம் சென்று மேசியாவை கண்டோம் என்று கூறி அவரை இயேசுவிடம் அழைத்து வந்தார். யோவான் 1:41-42 இவ்வாறு கூறப்படுகிறது. அதோட விளக்கம் தான் பார்த்தீங்கன்னா, இவர் கண்ட உடனே தன்னோட சகோதரனிடத்திலும் போய் சொல்லி மேசியாவை கண்டோம்னு சொல்லி அவரையும் அழைத்து வருவதை பார்க்க முடிகிறது. 5 அப்பங்கள் அற்புதம். இந்த ஒரு நிகழ்விலையும் அந்திரேயா இருந்திருக்கிறார். 5000 பேருக்கு உணவளித்த அற்புதத்தின் பொழுது அந்த 5 அப்பமும் 2 மீன்களும் வைத்திருந்த சிறுவனை இயேசுவிடம் அறிமுகப்படுத்தியது இவர் தானா. இந்த யோவான் 12 20-22 பார்க்கும்பொழுது அந்த அப்பமும் மீனும் வைத்திருந்த சிறுவனை தேவனிடம் அறிமுகப்படுத்தியது இவர் தான். அதன் மூலமாக தான் தேவன் 5000 பேருக்கு உணவளிக்கும் அற்புதம் நிகழ்த்தப்பட்டது. ஸோ இந்த நிகழ்விலும் இவரோட பங்கு இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அந்திரேயாவினோட குணாதிசயங்கள் பார்த்தோன்னா, சுவிசேஷ தாகம். இவர் எப்பொழுதும் மற்றவர்களை இயேசுவிடம் அழைத்து வரும் அறிமுகப்படுத்துவராக நிகழ்ந்தாராம். இவர் எப்பவுமே தான் மட்டும் அதை இயேசுவின் அன்பை ருசி பார்த்ததோடு நிறுத்தி கொள்ளாமல், தன் சகோதரனோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் பலரை இயேசுவிடம் அறிமுகப்படுத்தி தன்னுடைய வாஞ்சையை அறிமுகப்படுத்துவராக திகழ்வதன் மூலம் வாஞ்சையாய் இருந்தாருன்னு பார்க்க முடிகிறது. தாழ்மை. பெரிய அற்புதங்களில் பங்கு பெற்றிருந்தும் தன் சகோதரன் பேதுவை போல முன்னணியில் நிற்காமல் பின்னணியில் இருந்து ஊழியம் செய்தவர். பேதுருவை பற்றி நமக்கு தெரியும், அவர் நிறைய இடங்களில் முன்னணியில் நின்றவர். ஆனால் இவருக்குமே அந்திரேயாவுக்குமே பல அற்புதங்களில் பெரிய பெரிய அற்புதங்கள் அதிசயங்களில் இவருக்கும் பங்கிருந்தது. ஆனால் தன்
தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாமல் தாழ்மையாக இருந்து இயேசுவுக்கு வந்து முன்னிலை நின்னாமல் பின்னாடியே இருந்து அவருக்கான ஊழியத்தை வந்து உண்மையாக உத்தமமாக செய்து வந்தார்னு பார்க்க முடிகிறது. உடனடி கீழ்ப்படிதல். இயேசு அழைத்த உடனே தன் வலைகளை விட்டுவிட்டு உடனடியாக அவரை பின்தொடர்ந்தாராம். இவர் இயேசுவை வந்து அந்த யோவான்வாசகர் கொடுக்கும் இடத்துல வந்து பார்த்து அவரை பற்றி தன் சகோதரனுக்கு சொல்லியிருந்தார். அதன் மூலம் தேவன் இவருக்கு மீன் பிடிக்கும் போது இவரை அழைத்த போது உடனடியாக அதை வந்து அந்த அழைப்பை ஏற்று அந்த வலைகளை அங்கேயே போட்டுவிட்டு வந்ததை வந்து குறிப்பிடப்படுகிறது. மரணம் மற்றும் தியாகம். இவர் வந்து இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு வந்து கப்பதேசியா, மாசிதோனியா மற்றும் கிரேக்க பகுதிகளில் நற்செய்தி அறிவித்தாராம். மறைசாட்சி வந்து கிபி 69 கிரேக்க தேசத்தில் உள்ள பத்ராஸில் எக்ஸ் வடிவத்தில் இருக்கிற இதே போல வந்து ஒரு வடிவ சிலையில் வந்து அறையப்பட்டு கொல்லப்பட்டார்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. சின்னம் வந்து இவர் சிலுவையில் அறையப்பட்ட விதத்தை குறிக்க எக்ஸ் வடிவ சிலுவை மற்றும் மீன்கள் இவரது அடையாளங்களாக இப்போ சிலர் வந்து பயன்படுத்துகிறார்கள் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த அந்திரேயாவோட வாழ்க்கையின் பாடம் வந்து பார்க்கணும், மற்றவர்களை அறிமுகப்படுத்தும் ஊழியம். ஆமாம், அவருடைய அன்பு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், நம்ம வந்து அதை ருசி பார்த்துருக்கலாம். அதோடு வந்து நம்ம நிறுத்தி கொள்ளாமல் அவருடைய அன்பை வந்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துதல். அந்திரேயா வந்து தான் மட்டும் பார்த்துட்டு விட்டுடு, இல்லை குடும்பத்து சகோதரன் மட்டும் பார்த்துட்டு விட்டு விடல, அநேகரை வந்து கடவுளிடத்தில் அறிமுகப்படுத்தினான் வேதாகமத்தில் குறிப்பிடப்படுகிறது. ஆமாம், அவர் வந்து அந்திரேயா செய்த மிகப்பெரிய காரியம் வந்து மக்களை இயேசுவிடம் அழைத்து செல்லும் பாலமாக இருந்தாராம். இந்த அந்திரேயாவுடைய ஊழியம் வந்து இவ்வாறாக தான் இருந்திருக்கு. அவர் வந்து ஒரு பாலமாக செயல்பட்டார். அநேக மக்களை வந்து தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து அவர்களை ரட்சித்து அவர்களையும் வந்து இயேசுவின் அன்பை வந்து ருசி பார்க்க வைத்திருக்கிறார். குடும்பத்தில் தொடங்கும் ஊழியம். அந்திரேயா இயேசுவை கண்டவுடன் முதலில் தன் சகோதரன் சீமோன் பேதுருவுக்கு தேடி சென்றார். இது வந்து நம் உறவினருக்கு முன் கிறிஸ்துவை பிரதிபலிப்பது உண்மையான வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஆமாம், இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து பல காரியங்களில் வந்து சுயநலவாதிகளாக இருக்கிறோம். அப்படி இருக்க நாம் வந்து இயேசுவோட காரியத்திலையும் வந்து பல விஷயங்களில் வந்து நம்ம சுயநலமாக இருக்கோம். நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடைச்சா போதும், நமக்கு வந்து ரட்சிப்பு வந்தால் போதும், நமக்கு வந்து எல்லாமே தெரிந்தால் போதும் அப்படின்னு பல காரியங்களை வந்து நம்ம சுயநலவாதிகளாக இருக்கிறோம் என்று பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் வந்து அதை வந்து விரும்ப மாட்டார். நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஆவியின் கனிகளை பெற்றிருக்கலாம், நீங்கள் வந்து வேதாகமத்தில் அதீத ஞானம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து கடவுளை திருப்தியாக்காது. அந்த ஞானம் எதற்காக பயன்படுத்துகிறீங்க? அந்த தேவன் கொடுத்த அந்த காரியங்களை, அந்த ஞானத்தை, அந்த ரட்சிப்பை, அந்த அனைத்து வந்து ஞானத்தையும் வந்து நீங்கள் ஆவியின் கனிகளை எதற்காக பயன்படுத்துகிறீங்க? உங்களோட சுயநலத்திற்காக, உங்களோட வாழ்க்கைக்காக மாத்திரம் பயன்படுத்துகிறீங்களா? இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் அதை விட மேலானது உங்களை சுற்றி உள்ள அனைவருக்காகவும் அதை வந்து பயன்படுத்த வேண்டும் என்பதில் தான் கடவுள் வந்து பிரியமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களை நீங்கள் மாத்திரம் வைத்து சேர்த்து கொள்வதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவியின் வரங்களும் நீங்கள் மற்றவர்களிடத்தில் வந்து அதை பங்கிடும் போதுதான் தேவனுடைய அன்பு அவர்களுடைய வாழ்க்கையிலும் ருசி பார்க்கப்படும். அதன் மூலமாய் நீங்கள் அநேகர் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை விட மற்றவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வாறு ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தே தேவனுடைய காரியம் வந்து உங்களில் செயல்படுத்த முடியும். தேவன் அதிகமாக விரும்புவது உங்களோட ஆசீர்வாதம் அல்ல, நீங்கள் எத்தனை பேரோட வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க என்பதே வந்து தேவன் கண்ணோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறார். மற்றும் இவரது வந்து தாழ்மை மற்றும் முக்கியத்துவத்தை தேடாமை. இவங்க வந்து பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரும் வந்து இயேசுவுக்கு மிகுந்த நெருக்கமானவர்கள். பல இடங்களில் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டவர்களாகவும் இருந்தனர். ஆனால் இந்த அந்திரேயா வந்து நம்ம பார்த்த பிரகாரம் அவர் முதல் சீடர். ஆனால் அவருக்கு அது ஒருபோதும் அந்த முக்கியத்துவம் வேணும் என்று அவர் போராடவில்லை. நம்ம பார்க்குறோம், நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கே வந்து நம்ம எவ்வளோ வந்து ஒரு இது பண்ணறோம். நான் தான் முதல்ல வந்தேன், நம்ம
நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நினச்சி பாருங்கள், நான் தான் முதல் சீடன், எனக்கு இல்லாத முக்கியத்துவம் இவங்க 3 பேருக்கு நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிரளயத்தையும் உண்டு பண்ணியிருப்போம். ஆனால் அந்திரேயா அப்படி பண்ணலை. அந்திரேயா மிகவும் தாழ்மை உள்ளவராக இருந்தார். ஏன்னா அவருக்கு அவரோட நோக்கம் என்னன்னு தெரியும். அந்த முன்னிலைப்படுத்துறதுலையோ கௌரவப்படுத்துறதுலையோ அதில் அவர் கவனம் செலுத்தலை. அவர் எதில் கவனம் செலுத்தினார்னா கடவுளிடம் மக்களை கொண்டு சேர்க்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாலமாக இருக்கணும், மக்களை கொண்டு சேர்க்கணும், அவங்கள ரட்சிக்கணும். நம்ம ருசித்த தேவனுடைய அன்பை அவங்களும் ருசிக்கணும், நம்ம கண்ட மேசியாவை அவங்களும் காணணும் அப்படின்றதுல மாத்திரமே அந்தரியா நோக்கமாக இருந்தார். அதனால தான் அவருக்கு இந்த காரியங்கள் பெரிதாய் தோணவில்லை. அதுதான் தேவனுடைய உண்மையான அன்பை பெற்றவர்கள் தியானிக்கக்கூடிய ஒரு காரியம். அவர்கள் தேவனுடைய உண்மையான அன்பையும் அவர் மேசியா என்பதை உணர்ந்தவர்கள் உலகத்தரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. தான் உணர்ந்ததை தான் பெற்றதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும், மற்றவர்களுக்கும் காண்பிக்கணும் என்பதில் கர்த்தருடைய ஊழியத்தில் மாத்திரமே அவர்கள் கவனம் செலுத்துவார்களே தவிர அந்த ஊழியத்தினால வரும் எந்த ஒரு அங்கீகாரத்திற்கும் தங்களை உயர்த்தவோ உலகத்தரமான அந்தஸ்துக்கு எதிர்பார்த்தோ இருக்க மாட்டார்கள். அதற்கு மிகுந்த எடுத்துக்காட்டாய் விளங்குவார் இந்த அந்திரேயா சீடர். மற்றும் இவர் சிறியவற்றை புறக்கணிக்காமை 5000 பேருக்கு உணவை அளிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் சீடர்கள் எப்படி சாத்தியம் என்று யோசிச்சிருந்த போது இந்த அந்திரேயா மட்டும்தான் அந்த சிறுவனிடம் இருந்த 5 அப்பமும் 2 மீன்களையும் கவனித்து இயேசுவிடம் கொண்டு வந்தாராம். ஆமாம், மற்றவர்கள் எல்லாம் எப்படி இந்த 5000 பேருக்கு எப்படி உணவளிப்பது என்று தங்களோட மண்டையை கசக்கி புழிஞ்சிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்திரேயா கண்ணில் பட்டதுமே இந்த 5 அப்பத்தையும் மீனையும் பார்த்ததுமே அவர் அந்த சிறுவனை கொண்டு தேவனிடத்தில் நிறுத்தி விட்டார். அவங்களுக்கு இது மற்ற சீடர்களுக்கு தோணியிருக்காது. அவங்களும் மேபி பார்த்துருக்கலாம். இல்லை நம்மளே அந்த இடத்துல இருந்து கூட பாருங்களேன், பார்க்கும்போது 5000 பேருக்கு சாப்பாடு வேணும், 5 அப்பம் மீனை எத்தனை பேர் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிப்போமே மாட்டோம். அதனால் அதை நம்ம அப்படியே விட்டுட்ருப்போம். ஆனால் அவர் அதை அப்படி அவரே யோசிக்கல. இதை வைத்து தேவன் எதையாவது செய்ய வல்லவராக இருப்பதில் அவர் மிகுந்த விசுவாசம் உள்ளவராக இருந்தார். அந்த விசுவாசம் தான் அவரை அந்த சிறிய காரியமாக இது இருந்தாலும் அதை புறக்கணிக்காமல் அதை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார். அவர் அதை வைத்து எதையும் பண்ணணும்னு நினைக்கல. அவர் அவரை பார்த்ததை தேவனிடத்தில் எடுத்துன்னு போய் ஒப்படைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தேவன் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம். ஆமாம், அந்த விசுவாசம் தான் இன்று வரைக்கும் இத்தனை காலகட்டமாக கடந்து கூட நம்ம அந்த 5 அப்பம் 2 மீன் கதை தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? யாருமே கிடையாது. கிறிஸ்தவர்களே அல்லாதவர்கள் கூட அந்த காரியம் உணர்த்தப்பட்டிருக்கும். நம்ம சண்டே கிளாஸில் தொடங்கி விபிஎஸ்ல தொடங்கி எல்லா கடைசி காலம் வரைக்கும் நம்ம கேட்கக்கூடிய காரியமாக அது இருக்குது. 5 அப்பம் 2 மீன், இது குழந்தைங்களுக்கு கூட தெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அவ்வளவா இது ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அந்திரேயா தான் ஒரு காரணம். அவர் கண்ட அந்த இதுவை ஈவை தேவனிடத்தில் கொண்டு சேர்த்தார். இன்று கூட நம்ம நம்ம வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகள் நம்மளால் மாற்ற முடியாமல் இருக்கலாம். நம்ம கண்களுக்கு கடவுள் சொல்யூஷனை தருவார். ஆனால் அதை நம்ம பார்த்துட்டு என்ன நினைப்போம், இது இதுக்கு சொல்யூஷனா, இது இதை என்ன பண்ண முடியும், இது ஒன்றுமே இது நடக்காது, இதனால் இது சாத்தியமே இல்லைன்னு நினைப்போம். ஆனால் அப்படி நினைக்காம அந்த காரியத்தை தேவனிடத்தில் எடுத்து கொண்டு போய் நம்ம வைப்பதன் மூலமாக தேவன் அதை மாற்ற வல்லவராயிருப்பார். அதை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருப்பார். ஆனால் நமக்கு தேவை அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் நம்மக்கிட்ட இருந்து சிறியதை எடுத்துகிட்டு போய் நம்ம தேவனிடத்தில் கொடுக்கும்போது அது நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றி தரப்படும். கடைசியாக பார்த்தோன்னா தனிப்பட்ட உறவுக்கு முக்கியத்துவம் அளித்தல். இயேசுவை தூரத்திலிருந்து பார்க்காமல் அவரோடு தங்கி இருந்து பழகினார். அந்திரேயா அவர் கூட்டமாக இல்லாமல் தனிப்பட்ட ரீதியில் இயேசுவை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டினார். இந்த 12 சீஷர்களோடு இவர் கூட்டமாக இல்லாமல் தேவனோடு நெருங்கி பழகி அவரை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள ஆவல் உள்ளவராய் இருந்தார் என்று வேதாகமம் இவரை குறித்து குறிப்பிடுகிறது. ஆமாம், நம்ம கூட தூரத்திலிருந்து பார்க்கிறவர்களாக இன்னும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல காலகட்டத்தில் தேவனை நம்ம வேணுன்றப்போ தேடிட்டு, தேவை உள்ளப்போ தேடிட்டு, தூரத்தில் இருந்து பார்த்து விட்டு செல்லும் ஒரு
அந்நியராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் அந்திரியாவை போல கூட்டத்தோடு கூட்டம் இல்லாமல் வெறும் சர்ச்சில் மட்டும் போய் அந்த 1 hour 2 hour வர்ஷிப் பண்ணிவிட்டு அதோட காலம் முடிஞ்சிச்சு, அதோட கதை முடிஞ்சிச்சு, கூட்டத்தோட கூட்டமாக இல்லாமல் தனிப்பட்ட ரீதியில் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடியதில் நம்ம ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கணும்னு வேதம் நம்மளை இந்த நேரத்தில் தேவன் நம்மளுக்கு உணர்த்துகிறார். ஆமாம், தனிப்பட்ட ரீதியில் தேவன் மீது நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அவரை அறிவதில் நம்ம வாஞ்ச உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது அறிவதில் நம்ம ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம இன்னைக்கு உலகத்தரமான எத்தனையோ விஷயங்களை கற்றுக்க காட்டுற ஆர்வத்தை தேவனை குறித்து கற்றுக்கொள்வதில் நாம் காட்டுவது இல்லை. அவருடைய அன்பை ருசி பார்ப்பதில் நம்ம கவனம் செலுத்துவதில்லை. அதை ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை வாழ்க்கையில் நீங்கள் விட மாட்டீங்க. ஆமாம், இன்றைய நாளில் கூட இந்த அந்திரியாவை போல தேவனத்தில் தூரத்தில் பார்க்காமல் அவரை கிட்டி சேர்ந்து அவரை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். இந்த அந்திரியாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அந்திரியா ஒரு பின்னணி நாயகன், அமைதியாகவும் உறுதியாகவும் மக்களை தேவன் பால் ஈர்க்கும் ஒரு காந்தகமாக அவர் செயல்பட்டார் என்று ஒரு வாக்கு சொல்லப்படுகிறது. ஆமாம், இவர் ஒரு முன்னணியில் நிற்கலை, ஒரு பின்னணி நாயகனாக தான் இருந்திருக்கிறார். ஆனால் உறுதியாக மக்களை தேவனிடத்தில் சேர்க்கும் ஒரு மிகப்பெரிய பாலமாக இருந்திருக்கிறார். அதற்கு காரணம் அவரோட விசுவாசம். அவரின் விசுவாசம் தான் ஒரு பாலமாக இருக்க செய்தது. அதன் மூலம் அவருக்கு தேவன் மீது கொண்ட அன்பு, அவர் ருசி பார்த்த அந்த அன்பு, அவர் அவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசம், அதுதான் மக்களை தான் கண்ட ருசித்த அந்த அன்பை மற்றவர்களுக்கும் ருசி பார்க்க வேண்டும் என்பதில் ஒரு வாஞ்சையுள்ள சீடனாக காணப்பட்டார். இவர் முதல் சீடனாக இருந்தும் அந்த அந்தஸ்தை தேடாமல் தேவனிடத்தில் நெருங்கி பழகும் அந்தஸ்தை தேடியதன் மூலமாக தான் அவர் இன்றைய தினத்தில் அவரை நம்ம குறித்து நம்ம பார்க்கும்பொழுது வேதாகமம் ஒரு மிகுந்த தேவ மக்களை அவரிடத்தில் கொண்டு சேர்த்த பாலமாக கருதப்பட்டாருன்னு பார்க்கப்படுகிறது. ஆமாம், நம்ம கூட ஜெபிக்கலாமா? இன்றைய தினத்தில் நம்மளும் தேவனிடத்தில் கேட்கலாம். அந்த அந்திரியாவை போல, அப்பா ராஜா, அப்பா தகப்பனே, இந்த அந்திரியாவை போல ராஜா, அப்பா உம்மிடத்தில் நாங்கள் மிகுந்த வாஞ்சை உள்ளவர்களாய், அப்பா நாங்கள் கூட்டத்தோடு கூட்டமாக இல்லாமல் ராஜா, அப்பா உங்கள் இடத்துல கிட்டி சேர்ந்து உம்மை அறிந்து கொண்டு உம்மை வாஞ்சிக்கக்கூடிய அந்த வாஞ்சை எங்களுக்குள்ளே நீங்கள் ஊற்றுங்க அப்பா, எங்களை ஊற்றுங்க அப்பா. அப்பா எங்களப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அப்பா, அதை நாங்கள் சுயநலமாக எங்களுக்காக மாத்திரம் பயன்படுத்தி கொள்ளாமல் உம்முடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற்றப்பட கிருபை செய்யுங்க. அதன் மூலம் அப்பா பலர் வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க பண்ணுங்க ராஜா. அப்பா நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது ஆசீர்வாதம் அல்ல ராஜா, நாங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பதே அப்பா நீர் விரும்பும் ஆசீர்வாதம் ராஜா. அதை நாங்கள் பின்பற்ற நீர் கிருபை பாராட்டுங்க அப்பா. அந்திரியா போல உலகத்தரமான அப்பா தகப்பனே கிரீடத்தையும் உலகத்தரமான அந்தஸ்தையும் நாங்கள் தேடாத வண்ணம் என் தேவன் பக்கத்தில் இருக்கும் அந்த ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளபடியாய், அதற்கு நாங்கள் எங்கள் கவனத்தை செலுத்தும்படியாய் அப்பா நீர் எங்களை ஞானத்தினால் நிரப்பிடுங்க. உம்முடைய ஆவிக்குரிய ஞானத்தை அப்பா நாங்கள் அப்பா மக்களுக்கு அப்பா உம்முடைய வாக்கை சொல்லவும் அப்பா உம்முடைய எழுப்புதலை கட்டவும் பயன்படுத்துவோமே தவிர எங்களோட அப்பா சுயநலத்திற்காக நாங்கள் பயன்படுத்தாதபடி அப்பா நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த அந்திரியாவை போல நாங்கள் ஒரு பாலமாக விளங்க அப்பா உம்மிடத்தில் கிட்டி சேர்ந்து அப்பா மற்றவர்களைப் போல அல்லாமல் அப்பா நாங்கள் தனித்துவமாய் உம்மிடத்தில் அப்பா கிட்டி சேர்ந்து அப்பா உம்மை அறிகிற ஞானத்தையும் அப்பா ராஜா உம்மை கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தில் நாங்கள் ஆர்வமுள்ளவர்களாய் விளங்க எங்களை கிருபை பண்ணுங்க. அதற்கான அப்பா அந்த ஆர்வத்தையும் வாஞ்சையும் எங்களுக்குள்ள நீங்கள் ஊற்றுங்க தேவனே, ஊற்றுங்க அப்பா, ஊற்றுங்க தகப்பனே. ராஜா இந்த நாளில் கூட அப்பா நீங்கள் தியானிக்க கொடுத்த இந்த அந்திரியாவின் மூலம் அவருடைய வாழ்க்கையின் மூலம் நாங்கள் தாழ்மையும் அப்பா உலகத்தரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடாமல் என் தேவன் உம்முடைய நாமத்தை அறிகிற அறிவே அப்பா அதுவே
நாங்கள் ஆர்வம் காட்டுவர்களாய் நாங்கள் மாற்றப்பட கிருபை பாராட்டுங்க. எங்களை ஆசீர்வதிங்க தேவனே. அதன் மூலம் நாங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க எங்களை நீர் பயன்படுத்துங்கப்பா. எங்களை நீர் பயன்படுத்துங்க. இந்த அந்திரையாவை போல எங்களை ஒரு பாலமாக நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் அன்பை நாங்கள் ருசி பார்த்து அது மற்றவர்களும் ருசி பார்க்கும்படியாய் அப்பா நாங்கள் அப்பா அதற்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் நீர் எங்களை பயன்படுத்துங்க. எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. கையில் அப்பா களிமண்ணை போல அப்பா நாங்கள் கையில் இருக்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்தி எங்களை உருவாக்கி வரலுங்க அப்பா. அப்பா எங்களை மற்றவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் நீர் வைக்க போவதற்காக நன்றி அப்பா. உண்மை பற்றின ஞானத்தை நாங்கள் இன்னும் மென்மேலும் வளர்த்து கொள்ளக்கூடிய வாஞ்சியை எங்களுக்கு தந்து நீர் எங்களை ஆசீர்வாதிங்க அப்பா. எங்களை நீர் ஆசீர்வாதிங்க. உண்மை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள ஊற்றப்படட்டும். அதன் மூலம் அப்பா எங்கள் தலைமுறைக்கும் அப்பா அந்த ஆசீர்வாதம் அப்பா அந்த ஆர்வம் ஊற்றப்பட்டு உம்மை அறிந்து உமக்காக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. நீரே எங்களோடு இருந்து வழிநடத்துங்க, ஆசீர்வாதங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.